வெறும் 50 மக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ரொம்பவும் ரேரான ஒரு பிளட் குரூப் பற்றியும் அண்ட் இந்த மாதிரி ரேராக இருக்கக்கூடிய சில பிளட் குரூப்ஸ் பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் எல்செஃப். வெல்கம் டு மை சேனல். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏபி நெகட்டிவ். இது ஏபிஓ வகை பிளட் குரூப்பாக இருந்தாலும் இதுவுமே கொஞ்சம் ரேரான ஒரு பிளட் குரூப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பாம்பே பிளட். இதுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் பாம்பே பிளட் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா 1952 இந்தியாவில் மும்பையில் தான் இது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. நார்மலாக ஒரு பிளட் குரூப் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் மூலமாக தான் கண்டுபிடிப்பாங்க. பட் இதில் வந்து ஹெச் ஆன்டிஜன் அப்படின்ற ஒரு முக்கியமான பொருள் இல்லாததுனால இது ரொம்பவும் ரேரான ஒரு பிளட் குரூப் வகையை சேர்ந்தது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பாம்பே பிளட் குரூப் இருக்கிற ஒரு பர்சன் இன்னொரு பாம்பே பிளட் குரூப் இருக்கிற ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் ரத்தத்தை கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியுங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற இந்த ஒரு பிளட் குரூப் தான் உலகத்திலேயே ரொம்பவும் ரேரான பிளட் குரூப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது உலகத்திலேயே வெறும் 50 மக்களுக்கும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஆர்ஹெச் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆன்டிஜன் வந்து இல்லாத காரணத்தினால இது ஆர்ஹெச் நல் பிளட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு கோல்டன் பிளட் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. நீங்கள் எந்த பிளட் குரூப் வகையை சேர்ந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.